பாருங்கள் என்ன பண்ணின்னு இருக்குதுன்னுட்டு. பிங்கி பாப்பாவுடைய இடத்துல பிடிச்சின்னு ஆக்கிரமிக்கிறாங்க. என் இடத்துல நீ எப்படி வருவன்னுட்டு ஒரே சண்டைங்க. கொஞ்சம் நெஞ்ச சண்டையில் என் இடத்த விடுறியா இல்லையான்னு கேட்குறா பாருங்க கேள்வி. போயிடுறி மரியாதையான்ட்டு. அக்கா தங்கச்சிங்க 3 பாருங்க என் இடம் பேர் போட்டிருக்கு. அதில் கட்டிலுக்கு கீழேயும் விட மாட்டா, கட்டிலுக்கு வெளியிலையும் விட மாட்டான்ற மாதிரி பாத்ரூம் பக்கத்தில் பள்ளம் போட்டு நைஸாக அங்கே போய் படுத்துக்கிறது பாப்பா. மூக்கு அதில் மண் உள்ள விட்டு விட்டே மூக்கு தேஞ்சு போச்சு வேறு அவளுக்கு, பாப்பாவுக்கு. பிங்கிக்கு பாருங்க தைரியமாக நிற்பா அப்படி அவகிட்ட மட்டும், பாப்பா கிட்ட மட்டும். என்ன நடந்துன்னு இருக்கு பாருங்க. அவள் இடத்த அவள் பிடிச்சினாலாம் அந்த மண்ணுக்கு சண்டை போட்டுக்குதுங்க. அந்த இடத்துல பள்ளம் மண் லூஸாக இருக்குதான், அந்த லூஸ் மண்ணுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் இடம் அது, ஏன் இடம் அதுன்னுட்டு. எனக்கு இடத்த கொடுத்துடு அப்படின்னு போய் கேளு போ, உன் இடத்த கேளு போ. போ போ பாப்பா, உன் இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு பாரு, போ வந்துட்டா பாரு, போ போ. பாப்பாவோடைய இடமா இது? மண் இங்கே லூஸாக இருக்குது பாருங்க, லெவல் பண்ணி வச்சுருந்தா பூ மாதிரி இருக்குதான் இங்கே. இவ வந்து இடத்த பிடிச்சிக்கினாலாம் அவள் சண்டைக்கு வரான், அவளுக்கு இடம் வேணும்னுட்டு. சரி போய் எடுத்துக்கப்போ, போய் எடுத்துக்கப்போ, உன் இடத்த எடுத்துக்கப்போ. சரிம்மா சரி. பட்டோ சண்டை போடக்கூடாது பட்டோ, வீடு அக்கா தானே அவள் உனக்கு. சரி பாப்பா போய் எடுத்துக்கப்போ, உன் இடத்த எடுத்துக்கப்போ. போ பாப்பா, உன் இடத்த எடுத்துக்கப்போ. ஷமாய் பாரு, உன் பிள்ளைங்க எல்லாம் சண்டை போட்டுக்குது. ஷமாய் டான்ஸுக்கிட்டே பாருடி தங்க பாரு, வா உன் இடம் எங்கே இருக்கு? நீ போட்ட பள்ளம் தானே அது, வா நீ போட்ட பள்ளம் தானே, இங்கே வந்து பச்சைவா பச்சைவா. டாம்ஸியோட இடம் அது. பாப்பாவுக்கு வேணுமா? பட்டு கூட வேணான்னுட்டா, பிங்கி தான் வேணுன்ற அடம் பிடிக்கிறா. என்ன பண்ணுறது, வா வா ஷமாய் போ, நீயே போய் உன் இடத்த பிடிச்சிக்க போ. இங்கே போ, போ அங்கே போ. அங்கே பாரு உன் இடம், தோ கீழே கீழே பாரு, கீழே பாருமா தோமா. பிங்கி போ, போய் இடத்த பிடிச்சிக்கப்போ. பாப்பாவுக்கு வேணாம், கொடுக்காத, பாப்பாவுக்கு கொடுக்காத. பட்டு ஓ பட்டு தங்க, இது பட்டு அழக சுந்தரி பட்டு, இது பட்டு. பாப்பா டாம்ஸ் பாப்பா, டாம்ஸ் பாப்பா, கொலக்கபள்ளி. போ. ஆக மொத்தத்தில் பாப்பா அவன் இடத்துக்கு போய் இடத்த பிடிச்சிட்டா. அவளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் வேணே வேணுமா அவளுக்கு. பாருங்க சண்டை போடுறது. ஏய் சண்டை இல்லை, நான் இருந்தா இப்படிதான் பண்ணுவேன். சரி சரி பச்சை பச்சை. ஏய் சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க, சண்டை போடக்கூடாது. சரி போ, உன் இடம் தான் பாப்பா, போ போ போய் எடுத்துக்க போ, போய் எடுத்துக்க போ. சரி ஓகே ஓகே போ, பச்சை போ பச்சை போ. பட்டு மாமி என்ன தான் நடக்குது மாமி இங்கே? நீ போய் அந்த சைடு பள்ளம் போடு போ, போ பட்டு மாமி. அவள் இடம் எல்லாம் கட்டிலு கீழேயும் விட மாட்டா யாரையும், இங்கே பாத்ரூம் பக்கத்துலேயும் விட மாட்டா யாரையும். பாப்பா என்னத்த சொல்கிறது பட்டு, போடி தங்கம் போடி. உக்காந்தே விட்டானா ஐயா, நீ இடத்த கொடுன்னுட்டு கேட்குறா பாருங்க பட்டு. நான் இங்கே தான் படுக்க போகிறேன், எனக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குது போல இருக்கு. பாருங்க அது படுத்தே படுத்துடுச்சு. என் இடம் இது, நீ யார் கேட்குறது? பாப்பாவுடைய மைண்ட் வயசு. பிங்கி இடம் போச்சா, இடம் போச்சா? ஏய் தங்க கூட்டிங்களா, உங்கள் 2 பேரையும் விட்டு உங்கள் அக்கா போய் படுத்துக்கினா போகிறாங்க. தங்க செல்லாங்களா, உங்கள் அக்காவுக்கு தான் முன்னுரிமை வேணுமா அந்த இடம்.
ம் ம் பாப்பா, உன் தங்கச்சிக்கிட்ட போய் சண்டை போடுறியா பாப்பா? ஏன் பாப்பா இப்படி பண்ணுற? நீ தான் விட்டு கொடுக்க மாட்ற பாப்பா அவங்களுக்கு. நீ கட்டில் கீழே ஏன் அவ்வளோ பெரிய கட்டில் கீழே இடத்த பிடிச்சிக்கிற ஃபுல்லாக? இங்கேயும் இடத்த விட மாட்ற நீ. என்ன பண்ணுறது சொல்லு? சொல்லு பாப்பா சொல்லு. சரி சரி, சண்டை போடாதீங்க. சண்டை போடுறதால என்ன லாபம்? ம் சொல்லுங்க. பிங்கிக்கு பட்டு 2 பேருக்கும் இந்த ஓட்டை வழியாக தலையை விட்டு வெளியில் பார்க்கணும், அதுதான் ஆசை. என்ன மாதிரியே அவங்க இந்த பக்கம் பார்ப்பாங்க, அப்புறம் இந்த பக்கம் பார்ப்பாங்க. வீட்டுக்கும் வெளியிலையும் எட்டி எட்டி பார்க்குறதே வேலை இவங்களுக்கு. இந்த பாருங்க, எதிரி விட்டு பிளாக்கி அந்த கல் மேலே ஏறி படுத்துக்கிச்சு. அம்மா கீழே இருந்தால் நம்மளை போட்டு பொட்டி எடுத்துடுவானுங்க, நான் மேலேயே போய் படுத்துக்கிறேன்னு மேலே போயிடுச்சு. அது சாப்பாடு போடணும், அதுக்கு தான் நேற்று இங்கே கல் வச்சேன். அது சாப்பாடு இதில் போடணும், அதில் தான் போடணும் நான் சாப்பாடு. இப்போ இதில் போடணும், ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது, லெவலாகவும் இல்லை அந்த கல். இப்போ லெவல் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் பாப்பாவுக்கு, எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கு, சப்போர்ட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பா இப்படி தான் அஸ்கி குட்டியவா அப்படி தான் இருப்பாள் எப்பயுமே, செல்ல குட்டி. அது பாப்பாவுக்கு கோவம்னு ஒன்று வந்துச்சுனாக்கா அவ்வளோதான், விடவே விடாது. இவளை பிடிக்காது அவளுக்கு, ஆனால் அவளை பிடிக்கும், பிங்கியை பிடிக்கும். என்னவோ தெரில, பிங்கி மேலே அவ்வளோ ஒரு பாசம் அவளுக்கு, பாப்பாவுக்கு. ஆனால் அவளுக்கே இடம் கொடுக்காதான். ஏன் இடண்டி, நீயே ஏந்திரிடின்னு சண்டைக்கு போகுது. இவன் எப்போ எந்திரிப்பான்னு அவள் பார்த்துன்னு இருக்கான். பின்னாடி ஒரு பள்ளம் போட்டு படுத்துக்க வேண்டியது தானே சொல்லு? அங்கே போய் போட்டுக்க வேண்டியதுன்னா அந்த பக்கம். அங்கே போவே போகாதுங்க, இங்கேயே படுத்து போகலாங்க. வராதிங்கடி யாரும் என் கிட்ட சண்டைக்கு வர்றத பாருங்கள். யாரும் வரக்கூடாது. வந்தால் இன்றைக்கி 2ல் 1 பார்த்துருவோம், ஒரு கை அப்படின்றாளுங்க. பாருங்க, தலையை விட்டு விட்டு, சின்ன கேப்பாக இருந்தாலும் தலையை விட்டு விட்டு வெளியில் பார்க்கணும் இவளுக்கு, அதுதான் ஆசை. அங்கே யாராவது வந்தால் கூட பார்த்துட்டு கத்துறதுங்க இவளுக்கு. இந்த பக்கம் இவ்வளோ லாஸ்ட்டு, இங்கே இந்த பக்கம் யார் வந்தாலும் கத்துறது, இதே வேலை இவளுக்கு. வீட்டுக்கு ஒரு ஆடு மாடு எதுவுமே வரக்கூடாது, உடனே சண்டைக்கு போயிடுவான். பாப்பாவை பாருங்கள், மூக்கு லைட்டாக டேமேஜாக இருக்குது. இந்த மண்ணில் நோண்டி நோண்டி மூக்கை வச்சு வச்சு அப்படி பண்ணி வச்சுக்கினான். ஃபைனலாக பிங்கி விட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த இடம் தான் பெஸ்ட்டாக இருக்குது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் சேஃப்டி டேங்க் மேலே அன்னிட்டு சேஃப்டி டேங்க் மேலே போய் படுத்துக்கு. சரி படுத்துக்கும், அப்படியே நிழலாக தானே இருக்குது. இனிமேல் வெய்ய காலம் எப்படி இருக்க போதோ இங்கே நினச்சா தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை பாருங்கள், கரும்பு முளையுது தெரியுதுங்களா? அடுத்த வருஷத்துக்கெல்லாம் கரும்பு நம்ம வீட்டில் வந்துடும், சடை சடையாக. சுமிக்கு மெயினாக கரும்புனா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பாப்பா படுத்துக்கோ, ஏன் ஏஞ்சி வர? அப்புறம் இடத்த விட்டுட்டுனா மறுபடியும் இடம் போயிடும் பாப்பா. பாப்பாய், பாப்பாய் படுக்கலையா? படுக்கலையாடி உன் இடத்துல? போய் படுப்போ, என்ன பார்க்குறப்போ படுப்போ, அப்புறம் இடம் போயிடும். பாப்பாய், டாம்சிமா நீ வந்து 10 கோடி தங்கம், நீ போய் படு. பிங்கி நீ போய் படுப்போ, நீ போ, பாப்பா இடத்துக்கு போ, படுத்துக்க போ. பாப்பாவுக்கு பாருங்கள் வால் எவ்வளோ புஷ்டியாக இருக்குன்ட்டு, அழகு சுந்தரியாக. ஃபுல்லாக இப்போது வெயில் டைமில், சம்மர் டைமில் முடியெல்லாம் கொட்டிடும் எங்களுக்கு. இப்போ அது ஒரு நிமிஷம் இருக்குது, என்ன தான் பண்ணுறதோ தெரியல. வீடு ஃபுல்லாக முடியாயிடும். தாயேன்ற மாதிரி டாம்சி தான் அவளை பெற்றது. இவ ஒரு அழகு, அவள் ஒரு அழகு, பட்டு பிங்கி ஒரு அழகு. ஃபைனலாக நம்ம பிளாக்கி ஜாலியாக இருக்குது, அவ்வளோ பெரிய இடத்துக்கு சொந்தக்காரியாக தான் பிளாக்கி மட்டும்தாங்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சாப்பாடு ஒன்று தான் கஷ்டம் அவளுக்கு, அதை நினச்சி தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம போட்டுடுறோம், போடாமல் இல்லை சொல்கிறேன்.
2 குட்டிங்களை போட்டிருக்குது இப்போதைக்கு. அந்த 2 குட்டிக்கும் இப்போ 3 பேர் சேர்த்தா 3 பேர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு ஆண் குட்டி இருந்தது. இங்கே வர நாய்ங்கெல்லாம் கடிச்சு அதை தருத்தி விட்டுட்டாலுங்க. எங்கே போச்சுன்னே தெரில அந்த குட்டி, ஆம்பளை குட்டி. ஓகே பாய்ங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு செல்லங்களா, செல்ல குட்டிங்களா, பாய் சொல்லுங்கள். இது தாங்க நம்ம ஃபேமிலி. சுமி மட்டும்தான் மிஸ் பண்ணுறோம் இங்கே இந்த கூட்டத்தில். சுமி இல்லை. சுமி வந்தவொடனே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம் இன்னைக்கு. சுமி கையா பிடிச்சிருந்தா லைக், சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க எப்பயும்.